கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, ஆமென். அவருடைய பாதம் அமரும் பொழுது அவர் நமக்கு நன்மையை தருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தியானத்தில் வைக்க வேண்டிய வசனம் நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது சரீரம் முழுவதும் பலனாக இருக்கிறது, புஷ்டியாக இருக்கிறது. இருதயமே மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதமாக இருக்கிறது. மகா கேடு உள்ளதுன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா அந்த இருதயத்திற்குள்ளே கசப்பு, பொறாமை, அசுத்தம் எல்லாம் அதுக்குள்ளே பரவி இருக்கிறது. ஒரு நாள் அனுமதிக்காதீங்க. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஆண்டவர் ஜீவ ஊற்றை அதனிடந்து புறப்படச் செய்வார். நம்மை சுகமாய் நடத்தி செல்வார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, என் இருதயம் மாசுபட்டிருக்கிறது. பெருமையினால், பொறாமையினால், அகந்தையினால் எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவரே, நீரே என் தஞ்சம் அப்பா, நீரே என் பலன், ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. அப்படி சொல்லி உம்முடைய பாதத்திலே நான் வந்திருக்கிறேன், உம்முடைய பாதத்திலே நான் எப்பொழுதும் தங்கி இளைப்பாருவேன். அப்படி பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஜெபிப்போமா? ஆண்டவரே, எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இன்றைக்கு நீர் அப்படி காத்து கொண்டீர். அசுத்தங்கள் உள்ளே போகாமல், துர்இச்சையான எண்ணங்கள் உள்ளே போகாமல், ஆண்டவரே புதிய பலனோடு எங்களை வாழ உதவி செய்திருக்கிறீர். இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஜீவ ஊற்று எங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு போகட்டப்பா. ஆண்டவரே, நீரே காத்துக்கொள்ளும், நீரே வேலி அடையும். எங்களை சுற்றிலும் உடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிறைவு உண்டாகட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, இருதயத்தின் தூய்மை குறித்து நாங்கள் பேசினோம், பார்த்தோம். ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற அந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். எல்லா மார்க்க பேதங்களும், ஆண்டவரே, எல்லா இருதயத்தின் கசப்பும் வேறறுக்கப்படட்டும். நீரே ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, துர்இச்சையான எண்ணங்கள் விலகி போகட்டும். தெய்வீக சுபாவம் உண்டாகட்டும். ஜீவ நீரூற்று புறப்படட்டும். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அந்த மகிழ்ச்சி பிறக்கட்டும். இயேசு, நீர் வந்து உடைய இருதயத்தில் அமருவீராக. இப்படி வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி, நன்றி அப்பா. விட முடியாத பாவங்கள் நெருக்கி நிற்கின்ற ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல்கள் அவர்களை ஒருபோதும் மேற்கொள்ள விடாது. கர்த்தர் நீர் அவர்களை சூழ பாளையம் இறங்கி ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை மதில் போல் என்று பாதுகாத்து கொள்ளும் அப்பா. இன்று அப்படி செய்கிறதற்காக நன்றி.
உம்முடைய பாதத்தில் தஞ்ச புகுந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதித்து கானம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் bless you. God bless you.